ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகும், நம்ம மக்கள் எப்போவுமே வந்து தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க அல்லது டமாரு கீழே போட்டு மிதிப்பாங்க. இப்போ லோகேஷ் கனகராஜுக்கு நடந்திருக்குது அது. அப்போ இந்த படம் வந்து திருப்தி தரலை. அப்போ ஏன் திருப்தி தரலை அப்படிங்கிற விஷயத்தை இனி வந்து உட்காந்து அனலைஸ் பண்ணணும். இப்போ இதே இவ்வளோ பெரிய டீம் வச்சுக்கிட்டு ஒரு சாதாரண அண்ணன் தம்பி குடும்ப கதையை எடுக்க முடியுமானா, இவ்வளோ ஹீரோ வச்சு, ஆக்ஷன் ஹீரோ வச்சு, இவ்வளோ பெரிய பட்ஜெட்டை வச்சு சின்ன குடும்ப கதையை எடுக்க முடியாது. ஒரு விசு டைப்பு படம் மாதிரியோ இந்த மாதிரி எடுக்க முடியாது. அப்போ இதுக்கான ஹேண்ட்லிங் இருக்குல்ல, அது என்ன மாதிரி கதை பண்ணலாம். அந்த இதில் வந்து நீங்கள் கேங்ஸ்டர்ஸ் கதை எடுத்தால் கரெக்டாக தான் இருக்கும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்காங்கன்னு இருக்குல்ல, அதில் வந்து மிஸ் பண்ணிட்டார். அதில் ஸோ இதனால் வந்து வசூலும் வந்து பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்குன்னு கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கு. எதிர்பார்ப்பு வந்து முன்னாடி பேசணும் 1000 கோடி வரும்னா, இதில் வந்து ரஜினிக்கு இந்த ஓப்பனிங் இங்கே இவ்வளோ கிடைக்கலாம். அப்புறம் நாகார்ஜுனா வச்சு ஆந்திராவில், சௌபின் சாயர் வச்சு கேரளாவில், அமீர் கானை வச்சு மொத்த இந்திய பேன் இந்தியா ப்ளஸ் வந்து உலக அளவில் இருக்க இந்தியர்கள் பார்க்கக்கூடிய படம் அப்படின்னு எல்லாம் பார்த்தா 1000 கோடி வந்து ஈஸியாக கிராஸ் ஆயிரும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். இப்போ அமீர் கான் வந்து அங்கே ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, தேவையில்லாமல் வந்து தொடுக்கிட்டு நிற்கிறாரு அப்படின்ற ஒரு பேர் அங்கே நார்த்தில் போகலை. இவரை வந்து நாகார்ஜுனை வந்து பெரிய வில்லனா, அவர் வந்து ஒரு பெரிய மெஜஸ்டிக் ஹீரோவாக இருக்கிறவர் வந்து சம்மந்தம் இல்லாமல் வில்லனா போட்டது வந்து ஆந்திராக்காரங்க ரசிக்கலை.